கொலைவெறி தாக்குதலுக்கு ஆளாக்கப்பட்டாரா பென் ஸ்டோக்ஸ்? அட ஆமாங்க. என்னன்னு பார்த்தா முழு விவரத்தை முழுசாக பார்க்கலாம் வாங்க. 3வது ஆசிஸ் டெஸ்ட் தொடரில் நேற்று 2வது நாள் அப்போ வந்துட்டு 2வதாக பேட்டிங் ஆன இங்கிலாந்து மேட்ச்சில் இங்கிலாந்து வந்துட்டு பேட்டிங் ஆன போது விக்கெட்டு மடமடன்னு விழுந்துருது. பென் ஸ்டோக்ஸ் பேட்டிங் இறங்கினப்போ ஸ்டார்டிங்லேயே வந்து மிச்சல் ஸ்டார்க்ஸ் போட்ட பால் வந்துட்டு கண்ணா பின்னான்னு வந்துட்டே இருந்துச்சு. அப்பயே வந்துட்டு நடந்துச்சோம் ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு பால் ராக்கெட் வேகத்தில் புல்லட் மாரி வந்து கழுத்தா மட்டிலே விழுது. பொட்டனி நரம்பு அந்த ஓத்து இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு பால் கழுத்தா மட்டிலே விழுந்தோடனே ஸ்டார்க்கே அறந்து போனான். என்னடா பால் இது இப்படி போய் விழுதுன்னு சொல்லிட்டு. ஆனால் நேற்று பல பேர் நினச்சாங்க ஸ்டோக்ஸு செத்து தொலைஞ்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னா அவன் போட்டிருந்த ஒரு ஹெல்மெட்டில் பேக் சைடில் இருந்த ஒரு புதுவிதமான அந்த அட்டாச்மெண்ட் தான் தலைவனை உயிர் காப்பாற்றுச்சு. புதுசாக ஆடுற கிரிக்கெட் ஆடுற எல்லா பசங்களுக்கும் என்ன ஒரு அறிவுரைனா அந்த மாதிரி ஹெல்மெட்டை மேக்ஸிமம் ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பாலை பார்த்து வளர்குறவங்களா இருந்தால் இல்லாத பட்சத்துக்கு இப்படி பொட்டனி நரம்பு அடி வாங்கி ஆகணும். நேற்று பார்த்தா இங்கிலாந்து சார்பாக ஒரு விக்கெட் விழுந்திருக்கும். கண்டிப்பான முறையில் ஒரு டெட் பாடியை ஓரம் கட்டி இருந்திருப்பாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி தலைவன் உயிர் தப்பிட்டான்.